பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கிரகத்துல லக்ஷ்மி நித்தியவாசம் பண்ணணும், அந்த கிரகத்துல லக்ஷ்மி எப்பொழுதுமே தங்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் பலருண்டு. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அதுக்கு என்ன சாநித்தியம் வேணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி கேட்கும் பொழுது லக்ஷ்மி நித்தியவாசம் பண்ணணும் அப்படின்னா நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஏன்னா புராண ரீதியாவும் சரி, ஆகம ரீதியாவும் சரி, மந்திரங்கள் மூலியமாவும் சரி, உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரமித நேம கட்டாட்சலீலான் ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷிம் ஸ்ரீயமா ஸ்ரீயாமகா அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாச்சியார் அவருடைய அந்த கலசம், கோபுர கலசம் இருக்கின்றது, அது சப்த லோகங்களுக்கும் அதுதான் தீபம். அந்த தீபம் எரிஞ்சாலே எல்லா கோயில்களும் எல்லா கிரகங்களுமே தீபலட்சுமி ஆனவள் மகாலட்சுமி ஆனவள் நித்தியவாசம் பண்றதாக ஐதீகம். இப்போ அங்க எரிகின்ற அந்த திருவிளக்கு எல்லா கிரகங்கள்லையும் இருக்கணும், லட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பொருள் இருக்கணும்னா, ரொம்ப சர்வ சுலபமான ஒரு முறை கல்லுப்பு இருந்தாலே போதும். இந்த கல்லுப்புக்கு ஈக்குவலன்ட் வேற எதுவுமே கிடையாது. இந்த கல்லு உப்பை வெள்ளிக்கிழமை கொடுக்கவும் கூடாது, வெள்ளிக்கிழமை வாங்கலாம். இந்த கல்லு உப்பை மட்டும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யாருக்குமே கொடுக்கக்கூடாது. இரண்டாவது, எல்லா நாட்களிலும் நெல்லிக்காய் வாங்கலாம். இந்த நெல்லிக்காயே லக்ஷ்மியினுடைய அம்சம். அதனால்தான் ஆதிசங்கர பகவத் பகதால் கனகதாரா ஸ்தோத்திரம் பண்ணும்போது நெல்லிக்கனியை தங்க நெல்லிக்கனியாக வருஷிச்சது அந்த ஸ்லோகம், கனகதார ஸ்லோகம். ஏன்னா தாயார் நெல்லிக்கனியா ஸ்வரூபம். இந்த நெல்லிக்கனிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் காலை மாலை மத்தியானம் எப்பவுமே கொடுக்கக்கூடாது. மற்ற நாட்கள்ல கூட கார்த்தால கொடுக்கலாம், சாயந்தரம் கொடுக்கக்கூடாது. எல்லா நாட்களிலுமே சாயந்தரம் உப்பு கொடுக்கக்கூடாது, தயிர் கொடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் நெல்லிக்கனி கொடுக்கக்கூடாது, இன்னும் சொல்ல போனா ஊறுகாயும் கொடுக்கக்கூடாது. என்னன்னா லக்ஷ்மி சிறிய அரிய பொருள் அப்படின்னா இந்த பொருள்கள்ல நித்தியவாசம் பண்றா. இந்த பொருட்கள்ல அதோடு கூட சிறு சிறு நல்ல ஒரு விற்த்தாந்தம் இடம் அப்படின்னா, இந்த உப்பை நம்மளை காலடியில வைக்கக்கூடாது, இடுப்புக்கு மேலதான் அந்த உப்பை வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜை அறையிலையும் சரி, இந்த சமையல் பண்ற இடத்துலையும் சரி, உப்பை மட்டும் நம்மளுடைய இடுப்புக்கு மேலேயே வச்சுக்கணும். அந்த உப்பை கீழே சிந்தக்கூடாது, அதை மிதிக்கவும் கூடாது. ஏன் அந்த உப்புக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் அப்படின்னு சொன்னா, மகாலட்சுமியானவள் எங்க போய் தங்கினா அப்படின்னா அந்த சால்ட்ல போய் தங்கல, கல்லு உப்புல போய் தங்கியிருக்கா. அந்த கல்லு உப்புல தங்கினதுனால என்ன அப்படின்னா, அந்த சாநித்தியம் அந்த குடும்பத்துல எப்படி இந்த கல் கரையும்பா, உப்பு கரைஞ்சிரும். மகாலட்சுமியானது கரையக்கூடியவள். என்னன்னா நம்மளுடைய கஷ்டங்களை பார்த்து கரையக்கூடியவள். அதனால்தான் அந்த உப்பை தெய்வமா பார்த்துன்னு நம்ம வச்சிருந்தோம்னா, அந்த நித்தியவாசம் பண்ணக்கூடிய லட்சுமியானவள் நித்தியம் நமக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி ஒரு சாநித்தியம் உண்டு. வெள்ளிக்கிழமை யாருக்கும் கொடுக்கூடாது, வெள்ளிக்கிழமை கீழே சிந்தவும் கூடாது. சமையல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா அதை யூஸ் பண்ணணும். இடுப்புக்கு கீழே அந்த உப்பை நம்ம அனுமதிக்க கூடாது. அந்த உப்பை தீபம் எப்படி நம்ம பூஜை பண்றோமோ அந்த மாதிரி அந்த உப்பையும் நம்ம மகாலட்சுமி மாதிரி ட்ரீட் பண்ணணும். அப்பத்தான் நமக்கு அந்த கிரகங்கள்ல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அதே மாதிரி பச்சை கற்பூரம், இந்த பச்சை கற்பூரமானது இந்த கல்லுப்பு வெல்லம், வெள்ளத்தையும் கற்பூரத்தையும் இந்த கல்லுப்பையும் சேர்த்து நம்ம வச்சிருந்தோமானால் லக்ஷ்மி நித்தியவாசம் பண்றா. இப்ப பூஜை அறையில கொஞ்சோண்டு அரிசி, கொஞ்சம் வெல்லம், அது பக்கத்துல கொஞ்சம் கற்பூரம், பச்சை கற்பூரம், ஒரு சின்ன பாக்கெட்ல கல் உப்பு மடிச்சு வச்சோம்னா என்னைக்கு இருந்தாலும் அந்த பூஜை அறையில எந்த ஜந்துக்களுமே வராது. காரணம் என்னன்னா இவ்வளவு மங்களகரமான பொருட்கள்.
அந்த பூஜையில் இருக்குது. அதை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை எடுத்து அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வச்சுட்டேன், அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் புனஸ்தா வைக்கலாம். அந்த மாதிரி வைத்தோமானால் லக்ஷ்மி நித்தியவாசம் பண்ணுறா. எங்கே பண்ணுறா? நம்ம பூஜை அறையில் இருக்கா. அந்த பூஜையில் இருக்கிறதுனால என்னென்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் நம்ம சர்க்குலேஷன் ஏரியா ஃபுல்லாகவும் அவளுடைய கண்ட்ரோலில் இருக்கும். இதை எல்லோரும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக செல்வம் நிறைஞ்சிருக்குங்கிறது ஆச்சரியமான உண்மை. மங்களானி பவந்து.